என் தங்கப்பிள்ளையே, தமிழர் திருநாளாம் இந்த தை பொங்கல் நன்னாளில் உன் தாயானவள் எனக்கான பஞ்சமி திதியும் சேர்ந்து வந்திருக்கின்றது. இந்த திங்கள் கிழமையில் என் குழந்தையை மனமகிழ்ச்சியோடு ஆசீர்வதிப்பதற்காக உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, என் குழந்தைக்கு இன்று பேரதிர்ஷ்ட வரத்தினை நான் அள்ளி கொடுக்கப் போகின்றேன். என் தங்கமே, மாதத்தினுடைய தொடக்க நாள், வாரத்தினுடைய தொடக்க நாள், அதிலும் உன் தாயானவள் எனக்கான வளர்பிறை பஞ்சமி நாள். இதைவிட அதிசக்தி வாய்ந்த நாள் உனக்கு வேறு என்ன தேவைப்பட போகின்றது உன் அம்மா என்னை வழிபடுவதற்கு? என் தங்கமே, இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடத்தி வைப்பதற்காக உன் அம்மா உன்னோடு தான் இருக்கப் போகின்றேன். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா? அதுபோலத்தான் பொங்கல் எப்படி உன்னுடைய இல்லத்தில் பொங்கி வழிகின்றதோ அதுபோல உன்னுடைய வாழ்க்கையிலும் பல வெற்றிகளையும் சந்தோஷங்களையும் பெற்று நீ மகிழ்ச்சியோடு வாழப்போகின்றாய். என் குழந்தை, உனக்கு இன்று கூட மனதில் ஏதேனும் சந்தேகங்களோ சஞ்சலங்களோ இருக்குமாயின் அவை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இனிமேல் நம் வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கும், தெய்வம் நமக்கு துணையாக இருக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடைய நாட்களை நீ சந்தோஷமாக கடக்க வேண்டும். என் தங்கமே, நிச்சயமாக பொங்கிடும் பொங்கலைப் போல உன்னுடைய வீடெங்கும் மகிழ்ச்சியும் பொங்கும். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரின் சந்தோஷமும் இன்று உன்னுடைய சந்தோஷமாக மாறும். என் தங்கமே, எத்தனை நாட்கள் யாரெல்லாம் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் சரி, இனிமேல் யாருமே உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுக்காதபடி உன் அம்மா உனக்கு துணையாக இருப்பேன் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, நான் இன்று உன்னை தேடி வந்ததில் என்னுடைய சுயநலமும் இருக்கின்றது. ஏனென்றால் இன்று உன் தாயானவள் எனக்கு உகந்த நாள் என்பதனை நான் உனக்கு நினைவுபடுத்த வேண்டுமல்லவா? அதிலும் வளர்பிறை பஞ்சமியில் நான் உன்னை காண வருகிறேன் என்றால் என் தங்கமே, நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எப்படி வளர்பிறை போல உன் மகிழ்ச்சியும் வளரப்போகின்றது என்பதனை உணர்த்துவதற்காகத்தான் என்பதை நீ புரிந்து கொள். என் தங்கமே, உன்னுடைய கடந்த காலத்தை வைத்து உன்னுடைய நிகழ்காலத்தில் உன்னை யாரேனும் அவமரியாதை செய்கிறார்கள் என்றால் அவர்கள் எல்லாம் மனிதர்களாக இருப்பதற்கு எந்த தகுதியும் அற்றவர்கள். இவர்களிடத்தில் இருந்து எப்பொழுதுமே விலகி இரு. உன்னுடைய பலகீனமாக அதை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். உன்னை அள வைக்க வேண்டும் என்றாலோ, உன்னுடைய மனதை அப்படியே அமைதிப்படுத்திவிட வேண்டும் என்றாலோ, உன்னுடைய நிம்மதியை கெடுக்க வேண்டும் என்றாலோ ஒருவர் தன்னுடைய கையில் எடுக்கின்ற மிக பெரிய ஆயுதம் உன்னுடைய கடந்த காலத்தில் நீ செய்த தவறுகளை பற்றி பேசுவது. ஒருவேளை நீ இன்னமும் அந்த தவறுகளை தொடர்ந்து கொண்டிருந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் என் பிள்ளை, நீயோ அத்தனை தவறுகளையும் உணர்ந்து அதிலிருந்து திருந்தி நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது உன்னை குத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக மட்டுமே உனக்குள் இருக்கின்ற தேவையில்லாத விஷயங்களை பற்றி ஒருவர் பேசுகிறார் என்றால் இவர்கள் எல்லாம் தெய்வத்தினால் என்றுமே தண்டிக்கப்படக்கூடியவர்கள் என்பதனை மறந்து விடாதே. எதை பற்றியுமே என் குழந்தை கவலைப்படாதே. உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற ஒரு விஷயம் உன்னை சுற்றி நடந்தால் அதற்கு எல்லா தீர்வையும் உன் அம்மா நான் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, ஒவ்வொரு நாளும் உனக்கு தெய்வம் கொடுத்த வரம் என்று நினைத்து நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். இனிமேலும் ஒவ்வொரு நாளையும் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கை வேறு, மற்றவர்களினுடைய வாழ்க்கை வேறு என்று எவனொருவன் உண்மையாகவே உணர்ந்து கொண்டு வாழ ஆரம்பிக்கின்றானோ அப்பொழுதுதான் ஆசைகளின் பின்னால் ஓடாமல் இருக்க முடியும். ஆசை என்பது எப்பொழுது ஏற்படுகின்றது தெரியுமா? மற்றவர்களிடத்தில் இருக்கின்ற ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது, அதை பார்த்து நம்மிடத்தில் இது போன்று இல்லையே என்று நினைக்கும் பொழுது, இப்படி அடுத்தவர்களிடம் இருப்பதை பார்த்து நமக்கும் அது வேண்டும் என்று தோன்றும் பொழுதுதான் ஆசை என்கின்ற உணர்வு ஏற்படுகின்றது.
மற்றவர்களோடு எதையும் ஒப்பிட்டு பார்க்காமல் இருப்பாயானால் என்ன நடந்தாலுமே அது உனக்கு பெரிதாக தோன்றாது. உன் கையில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு பெரிதாக தோன்றும். என் தங்கமே, எதையுமே இங்கிருந்து எடுத்து செல்ல முடியாது என்பதை அறிந்தும் கூட மனிதர்கள் எல்லாவற்றையுமே அடைய வேண்டும் என்று ஆசைப்படத்தான் செய்கின்றார்கள். அதிக கோபம் கொள்பவர்களை நம்பி எதில் வேண்டுமானாலும் இறங்கலாம். ஏனென்றால் அவர்களிடத்தில் ஒரு துளியும் துரோகம் இருக்காது. கோபப்படுபவர்களை கண்டால் மற்றவர்கள் கெட்டவர்களாக சித்தரிக்க முயற்சி செய்கின்றார்கள். உண்மையாகவே தனக்குள் இருக்கின்ற உணர்வுகளை அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். ஆனால் எதுவாக இருந்தாலுமே யாரிடத்தில் வெளிக்காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் இருக்கின்றது. அதை மட்டும் புரிந்து கொண்டு அந்த கோபத்தை சரியான இடத்தில் காண்பிப்பார்களானால் நிச்சயமாக அதில் இருக்கின்ற உண்மையான அர்த்தம் என்னவென்பது எதிரில் நிற்பவனுக்கு நிச்சயமாக புரியும். என் தங்கமே, நீ நினைக்கலாம், அம்மா, அன்பு காட்ட நான் எத்தனையோ தயாராக இருக்கின்றேன், ஆனால் என்னிடத்தில் அன்பு காட்ட யாருமே தயாராக இல்லை என்று. என் குழந்தை, அன்பென்பது கேட்டு பெறக்கூடாது, அது தானாகவே வர வேண்டும். இங்கு நிறைய பேர் தன்னுடைய முகத்தில் இருக்கின்ற அழகை வைத்து கொண்டு உன்னுடைய அழகோடு ஒப்பிட்டு பார்த்து உனக்கும் எனக்கும் தகுதி இல்லை என்று சொல்லி பிரிந்து நிற்பார்கள். அந்த நேரத்தில் ஒரு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அன்பே இல்லாத ஒரு முகம் எப்படி அழகாக இருக்க முடியும்? நிச்சயமாக அந்த அன்பு இல்லாத முகத்தில் அழகு இருந்தும் எந்த பயனும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அதுபோல வாய் தவறி விழுகின்ற பேச்சுக்கள் கை தவறி விழுகின்ற கண்ணாடியை விட கூர்மையானது. யாரிடம் பேசுகிறோம் என்பதை விட என்ன பேசுகிறோம் என்பதனை அறிந்து கொண்டு தெளிவாக பேச வேண்டும். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை சாதிச்சுதான் ஆக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அதைவிட பெரிய சாதனை என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ்வதே நீ செய்கின்ற மிக பெரிய சாதனைதான். என் தங்கமே, இந்த நல்ல நாளில் அம்மா உன்னுடைய இல்லத்தின் வாசலுக்கு எப்பொழுதோ வந்துவிட்டேன். இன்று முழுவதும் நான் உன்னுடைய இல்லத்தில்தான் வாசம் செய்ய போகின்றேன். என் குழந்தை, மனதிற்குள் நீ ஆசைப்பட்ட பல விஷயங்களை உனக்கு இன்று நான் நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன். என் தங்கமே, வாழ்க்கையில் கிடைக்காத ஒன்றுதான் சிறந்தது என்று நினைத்து கொண்டிருந்தால் உன் கையில் இருக்கின்ற விஷயம் அது இந்த உலகத்திலேயே மிகவும் சிறந்த விஷயமாக கூட இருக்கலாம். ஆனால் அது உனக்கு பெரிதாக தோன்றிவிடாது. அதனால் எப்பொழுதுமே தேவையில்லாத ஆசைகளை நீ விட்டுவிடு. என் தங்கமே, இன்று புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எப்பொழுதுமே குழந்தைகள் படிக்கின்ற முதலாவது பாடக புத்தகம் அவர்களை பெற்றவர்கள்தான். அவர்கள் நல்லதை கற்பதும் கெட்டதை கற்பதும் அங்கிருந்துதான். பெற்றோர்கள் என்ன பேசுகின்றார்களோ அந்த வார்த்தையை அவர்கள் அப்படியே பேசுவார்கள். அதனால் சிறு குழந்தைகளின் முன்னால் பேசும்போது சற்று கவனமாக இருக்க வேண்டும். எதை அவர்கள் மனதில் சிறு வயதில் விதைக்கின்றோமோ அதைத்தான் அவர்கள் வெளியில் காண்பிப்பார்கள் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, இன்று நீ வேதனைகளும் சோதனைகளும் வந்தாலும் சரி, அவை எல்லாவற்றையுமே தள்ளிவிட்டு இந்த நாள் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள், இந்த திருநாளை நான் மகிழ்ச்சியாக அனுபவிப்பேன் என்ற எண்ணத்தோடு மட்டுமே நீ செயல்பட வேண்டும். ஏனென்றால் சுற்றி இருக்கின்ற வஞ்சக கூட்டங்கள் எப்பொழுதுமே உன்னை காயப்படுத்த வந்து கொண்டுதான் இருக்கும். அதனால் என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இது போன்ற மனிதர்களுக்கு இடம் கொடுக்காமல் உன் மீது உண்மையான அன்பு கொண்ட அன்பிற்கு மட்டும் இன்று நீ உண்மையாக இரு. இன்று மட்டுமல்ல, உன் வாழ்க்கை முழுவதும் உண்மையான அன்புக்கு நீ அடிமையாக இருப்பதனால் எந்த தவறுமே கிடையாது. என் தங்கமே, இன்று உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்க இந்த வராகியானவள் உன்னோடு துணை மட்டும் நிற்கப் போவதில்லை. நான் உன் உடனேயே இருந்து எல்லாவற்றையும் செய்து கொடுக்கத்தான் போகின்றேன்.
நீ என்றுமே மன நிம்மதியோடு இருக்க வேண்டும். என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.